ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரேட்டர் இன்ஃபோ. ஜோஹோ ஸ்கூல்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் 12th குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வந்து ஜாயின் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ இதை பற்றின கிளியரான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யார் எழுதலாம், என்ன யூஸ், அது மாதிரி எல்லாமே. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அண்ட் தென் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது நான் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ நேரம் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம என்ன எடுத்துகிட்டு போனோம், அவங்க நம்ம கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் நான் கண்டிப்பாக கிராக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கனாலோ, இல்லை நான் அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கனாலோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்டு வரையும் பாருங்கள். ஸோ நான் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்க்கு என்றைக்கு அப்ளை பண்ணணும் அன்றைக்கே எனக்கு வந்து அவங்க மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க, அது நான் வந்து சேஃபாக வச்சுக்கணும். அண்ட் தென் நான் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அதாவது டெக்னாலஜியா, பிஸ்னஸா, டிசைனா அப்படின்றத வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எந்த டேட்டுக்கு நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், எந்த டைம், அது எல்லாமும் அவங்க சொல்லிடுவாங்க. அதாவது நான் வந்து 6th ஏப்ரல் எழுதியிருந்தேன் அண்ட் டைம் வந்து 10 AM. எக்ஸாமினேஷன் வென்யூ, எங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ நம்ம அங்கே போயிட்டு தான் எழுதணும். இது வந்து லைக் ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது, சாரி ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஆஃப்லைன் தான். நீங்கள் டேரெக்டாக போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க சில விஷயத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த மெயில் வந்து சாஃப்ட் காப்பி கேட்டிருந்தாங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எனிதிங் இட் மே பி, ப்ரிஃபரபிளி ஆதார் கார்டு வந்து கேட்டிருந்தாங்க. எதுக்குன்னா ஏஜ் வெரிஃபிகேஷனுக்காக. அண்ட் அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிருந்தாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆன்சர் பண்ண போகிற கொஷின்ஸ் வந்து மொபைலில் தான் விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் சார்ஜ் நல்லா தாங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போங்க. தென் ஒரு QR கோட் ஸ்கேனர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. தென் சேம் அதே தான். இந்த எக்ஸாம் வந்து 60 minutes கண்டக்ட் பண்ணுவாங்க. blank பேப்பர்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ரஃப் ஒர்க்காக. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் முன்னாடி தான் கொடுப்பாங்க. இந்த மெயிலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுலாம் இந்த மெயிலில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எதுவுமே இந்த மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்காது. ஜஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 60 minutes எக்ஸாம் நடக்கும், நீங்கள் அங்கே வந்து அட்டன் பண்ணணும், எங்கே அட்டன் பண்ணணும், எந்த டைம், இதெல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்லேருந்து எனக்கு கிடைச்ச மெயில். சரி, ஓகே. இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா 9 o'clock என்னை வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு QR கோட் ஸ்கேனர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க, கரெக்டாக. ஸோ நான் அந்த ஆப் மூலிமா வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி காட்டும். அதை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் அந்த ஆப்பில் தான் நான் வந்து எக்ஸாம் எழுதினேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, மொபைலில் தானே எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற கேர்லெஸ்னஸ் வரக்கூடாது. பிகாஸ் நம்ம மொபைல்லே எழுதினாலும் அந்த ஆப்பை நம்ம வந்து பின் பண்ணி வச்சுடுவோம். ஒன்ஸ் பின் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அன்பின் எப்போ பண்ண முடியும்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். ஸோ நீங்கள் அதுக்கு நடுவில் வந்து வேறு எந்த ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, கரெக்டாக நடக்கும் எக்ஸாம். அண்ட் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா சிலபஸ் அப்படின்றப்போ அவங்க வெப்சைட்லேயும் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்டிடியூட் மட்டும்தான். நான் பேசுகிறது ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜிக்கு, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் டிசைனுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆப்டிடியூட் ப்ளஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஸோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜிக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ இதில் எனக்கு எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, ஆப்டிடியூட் அவங்க மென்ஷன் பண்ணது தான். பட் ஸ்டில் ஆப்டிடியூட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, அண்ட் வேர்பல் எபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. 2 சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி தான் கொஷின் வரும் அப்படின்ற ஒரு தாட்டோட எக்ஸாம் இருந்தீங்களா, கண்டிப்பாக சான்ஸே இல்லை. பிகாஸ் நானுமே அந்த தாட்டில் தான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பிகாஸ் ஆப்டிடியூட்னால் லைக் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு சாம்பிள் பேப்பரில். பட் அவங்க என்ன கேட்டது எல்லாமே வந்து நியூமரிக்கல் ஆப்டிடியூட் மட்டும்தான். ஓன்லி நியூமரிக்கல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிலபஸ் இருந்துச்சு. ஸோ கைஸ், எனக்கு வந்து நியூமரிக்கல் ஆப்டிடியூட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதே தான் உங்களுக்கும் கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எவ்ரி இயர்
அண்ட் எவ்ரி எக்ஸாம் அவங்களோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அவங்க வெப்சைட்லேயே வந்து பர்டிகுலராக இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எதற்கும் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் போங்க. நான் எதுக்கும் ரெடி தான், நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணாமல் விடுறதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் போங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ நான் சொன்னேன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ராங் டெசிஷன் தான். ஸோ கரெக்டான டெசிஷன் எடுத்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லாவே எழுதிருந்தாலும் நீங்கள் வந்து சப்போஸ் குவாலிஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கான ரீசனும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். See guys, எக்ஸாம் வந்து அரவுண்ட் 60 மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. 5 மினிட்ஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலி 55 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஓகேவா? ஸோ டோட்டலாக 15 கொஷின்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் வந்து ஈச் 2 மார்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 5 வந்து ஈச் 3 மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் 5 வந்து ஈச் 5 மார்க்ஸ். ஸோ இதான் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன். இப்படி தான் வந்து கொஷின்ஸ் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து எல்லாமே எம்சிக்யூஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நோ, ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் மட்டும்தான் எம்சிக்யூஸ் தானே, ஏதோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்ற தாட்டில் போகாதீங்க. இங்கே தான் வந்து அவங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லா கொஷினுமே ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க, ஆனாலும் நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு ஃபீல் ஆகுனீங்கன்னா எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு பிளாங்க் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக இமெயிலே நம்ம வந்து படிச்சிடணும். பிளாங்க் பேப்பர்ஸில் வந்து நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வை பிகாஸ் பிளாங்க் பேப்பர்ஸ் வந்து அவங்க எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த பிளாங்க் பேப்பர்ஸில் வந்து நம்மளோட மென்டாலிட்டி அவங்க ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஓவர் திங்கர். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஒன்ஸ் நான் பண்ணேன்னா அது வந்து நான் கரெக்டாக பண்ணேன்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அந்த பேப்பர்ஸில் தானே நான் பண்ணுறேன். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும், இவங்க வந்து ஒரு ஓவர் திங்கர், இவங்க வந்து நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் கொடுக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு கொஷின் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அதை வந்து நம்ம லெட்லேருந்து ஆரம்பித்து ஹென்ஸ் ப்ரூவன் வரையும் முடிச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டைம் கன்சியூமராக இருக்காங்க, இவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். ஸோ இதனால் நீங்கள் வந்து பிளாங்க் பேப்பர்ஸில் என்ன எழுதுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் லெவல் 1, அதாவது எக்ஸாம் வந்து நம்ம குவாலிஃபை ஆகிட்டோன்னா லெவல் 2 வந்து இன்டர்வியூ ப்ராசஸில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா ஆஃபர் லெட்டர் வந்து அன்றைக்கே கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து சிங்கிள் டேயில் முடிஞ்சிடும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனது. அண்ட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் ஏன் குவாலிஃபை ஆகலை அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நான் ஆன்சர் கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் நான் பிளாங்க் பேப்பர்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் ஓவர் திங்கர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. பிளாங்க் பேப்பர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு அவங்க கலெக்ட் பண்ண உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாங்க் பேப்பர்ஸில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்க கொஷின்ஸ் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகுவீங்க. இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சப்போஸ் யாராச்சும் ஜோஹோ ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் எண்ட் பாய்.